விடுமுறை நாட்கள்ல வீடியோ கேம் விளையாடல 1330 திருக்குறளை திருவள்ளுவராகவே வரைந்து அசத்திய மாணவி. அகர முதல ஆளை பார்த்து ஒரு வாரம் ஆச்சுமாப்ல. அதை விட ஜுஜுபி மேட்டர், அதை விட முக்கியமான மேட்டரோட நான் வந்திருக்கேன். யாழு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாடா. சூப்பர்ரா. எப்ப கல்யாணம்? கூடிய சீக்கிரமே. என்ன அதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு மாப்ள. சட்ட சிக்கலா? என்ன தலைவரையா லவ் பண்ற? செயலாளர் தானே லவ் பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் தலைவர் ஆகணும். எது? தாலி கட்டுற வரைக்கும் நான் தலைவரா இருந்துக்கிறேன். நீ வேணா செயலாளரா இருந்துட்டு போ. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதவியை மாத்திக்கிறலாம். மிஸ்டர் கோடி, நீங்க ரொம்ப ஸ்டூபிடா பேசுறீங்க. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப. உனக்கு அப்புறம் உன் மாயா, அதுக்கப்புறம் உன் பேர. நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளரா இருந்து செத்து போயிருந்து இல்லையா? உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா. உன் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. என்ன பத்தி பேசு, ஆளை பத்தி ஏதாவது பேசுன. அப்படிதான்டா பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா, ஆள் போல அது, நீ போல இது. போடா கோடி, அவ்வளவுதான். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சமாரு மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? இதுக்கு நீ செருப்பு போடாம வெறுங்காலி தெரியலாமே. ப்ரோ முடியல ப்ரோ. கால்கெல்லாம் வலிக்கிட்டு ப்ரோ. 10 நாளா நிக்க வச்சிட்டு இருக்கானுங்க ப்ரோ. எப்பதான் இந்த நருட்டோ கொலாபரேஷன் முடியுமோ இருக்கும் ப்ரோ. நீயாச்சும் ஏதாவது ரிப்போர்ட் அடிச்சு இந்த நருட்டோ எல்லாம் எடுத்து விடு ப்ரோ. ஏதாவது பண்ணுங்க ப்ரோ. முடியல ப்ரோ. நாளை ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது. அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக். எப்படி பிடிக்கணும்னு தெரியுமாடா? 5 விரல புடிச்சா நழுவுதான்டா செய்யும். 3 விரல புடிச்சு கட்ட விரல எடுத்து சுண்டு விரல ஆட்டி லூசா விடணும். அப்பதான் அவசரத்துல கை நழுவி போகும்போது இழுத்து பிடிக்க வசதியா இருக்கும். தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க, எங்க கூட்டின்னு போறீங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டு சாவடிக்கிறதுக்கு? எப்படிங்க மனசு வருது? சத்தியமா சொல்றேன், இது இயற்கையில் நடந்த சித்திரமோ இல்ல புரியுது நீங்க சொல்றதெல்லாம். இது எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். ஒரு இயற்கையாவே நடந்து. ஐயா நீங்க தோத்துட்டேன்னு ஒண்ணு எங்களால ஜீரணிக்க முடியல. ஐயா எங்களால ஜீரணிக்க முடியல. ஐயா வெளியில காட்டிக்க மாட்டேன். ஐயா உள்ளுக்குள்ள நியாயம் நீதி தர்மம்னு ஒண்ணு அப்படி தள்ளி போங்க. கடைசியில ஆயிடுச்சு ஐயா. ஐயா ஐயா நீங்க தோத்துட்டீங்களா?